ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டாரு, புரிஞ்சிட்டாரு. இப்போ அதனால் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றுறாரு. வந்து நாம் தமிழர் வளர்ச்சியை தடுத்ததே கமலஹாசன் தான். இப்போ நாங்கள் தான் வந்து உறுதியான மாற்று திராவிட இயக்கங்களுக்குன்ற அந்த பிம்பத்தை கட்டி அமைக்க பார்க்குறாரு. முயற்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி பலிக்காது. சீமான் இருக்கிற வரைக்கும் பலிக்காது. நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் அது பலிக்காது. அதான் சொல்கிறேன், அண்ணாமலை தேவையில்லாமல் ஆப்பில் ஏறி உட்காண்டாங்க. இப்போ அண்ணா வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியின் மூலமாக அம்பலப்படுத்தப்படும். நேரடியாக சொல்கிறேன், சின்னத்தை வந்து ஒழுங்கு முடியாது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. டெபாசிட் போக வந்து கிடைக்காம போகிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் சீமானை தான் இருப்பார். இன்னும் அந்தளவுக்கு கடுமையான பிரச்சாரத்தை முன்வைப்பாங்க. பிரச்சாரத்தில் வந்து சீமானுடைய பிரச்சாரத்தையும் நாம் தமிழ் பிரச்சாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளை திணறும் சார். பிஜேபி போட்டியிட அத்தனை இடத்துல சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரத்தை முன் வச்சாருன்னு வச்சுங்களேன், அண்ணாமலை தொகுதி உள்ளே நுழைய முடியாது. ஐயா வணக்கம். வணக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் யாரை எதிர்த்து களமாடுவார்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த கடந்த காலத்தில் வந்து திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்றாக தான் வந்து சீமான் வந்து அவருடைய பயணம் இருந்தது. நாம் தமிழர் கட்சியோட பயணமும் அப்படி தான் இருந்தது. பட் இந்த தேர்தலில் வந்து நிச்சயமாக நான் எதிர்பார்க்கறது, நான் மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பாஜகவை எதிர்த்து அவர் களம் காண்பாருன்ற மாதிரி இருக்குது. திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் எதிர்த்தாலும் கூட கொஞ்சம் சுமூகமான ஒரு நடவடிக்கையாக இருக்கும், ரொம்ப உக்கிரமாக இருக்காது. ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக எதிர்ப்பாருன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த சின்னம் பறிப்போன விஷயத்தில் வந்து வலுவான சந்தேகம் வந்து, இன்னும் உறுதியான சந்தேகம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அண்ணாமலை அவர்கள் மேலே இருக்குது. அதில் அண்ணாமலை தேவையில்லாமல் ஆப்பு மேலே ஏறி உட்காந்துட்டார் போல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன இருக்குன்னா, நாம் தமிழர் வந்து சீமான் அவர்களுடைய அந்த பார்வையும் சரி, நாம் தமிழருடைய பார்வையும் வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு கோப பார்வையாக இருக்குது. அந்த கோப பார்வை வந்து அண்ணாமலை அவர்கள் மீது இருக்குன்றது தான் பொதுவான பார்வையாக இருக்குது. நிச்சயமாக இந்த தேர்தலில் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, அடுத்த தேர்தலையும் வந்து சட்டமன்ற தேர்தலும் பாஜக வந்து ரொம்ப கடுமையாக எதிர்ப்பார் சீமான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவை எதிர்க்கும் கட்சிக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்கும். ஆனால் சீமான் அவர்கள் பாஜகவை எதிர்த்து களமாடுவது அவருடைய வாக்கு வங்கியை சரிக்காதா? இல்லை, வாக்கு வங்கி சரியுதுன்னு கேட்டேன். ஏற்கனவே அவருக்கான வாக்கு வங்கி வந்து அப்படியே இருக்கும் சார். அந்த 7% வந்து அப்படி இருக்குது. இப்போ இதை கடந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மாற்று அரசியல் இடத்துல தான் அவர் தன்னுடைய இடத்த தக்க வைக்கணும். இப்போ திராவிட இயக்கங்களுக்கு வந்து மாற்று வந்து கட்சினா அது வந்து நாம் தமிழர் தான். அந்த நிலையிலேருந்து அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் பின்னுக்கு போக முடியாது. ஆனால் பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து நகர்த்தணும், தள்ளிடணும், நாம் 3வது இடத்துக்கு வரணும், திராவிட இயக்கம் மாற்று சக்தின்றது பிஜேபி தான்ன்ற மாதிரி அவங்க வந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது கேட்டிங்கன்னா அவங்களுடைய முழுக்க முழுக்க பிஜேபியோட எண்ணம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நயவஞ்சகமாக முதுகில் குத்துற மாதிரி வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளணும், நாம் அந்த இடத்துல வந்து நிற்கணும்னு அவங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சிருச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டி போட முடியாதுன்றது தெரிஞ்சிருச்சு. அப்போ 2வது இடத்துல நம்ம இல்லை, 3வது இடத்துல நம்ம பிடிக்கணும். 3வது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வலிமையாக பிடிச்சிருக்கிறது வந்து நாம் தமிழ் சீமான். அப்போ அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து புறந்தள்ளிடணும், எப்படியாவது கீழே தள்ளிட்டு நம்ம அந்த இடத்துல வந்து உட்காரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிட்டாரு, புரிஞ்சிட்டாரு. இப்போ அதனால் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மாற்றுறாரு. முழுக்க அதுக்காக திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவாக போகிறாருன்ற அந்த பார்வையில், ஆனால் எதிர்க்கிறது வந்து அந்த உக்கிரமாக எதிர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிஜேபி தான் எதிர்க்கிறாருன்றது தெளிவாக தெரியும். எந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாதுன்னு தமிழக மக்கள் எப்பவும் தெளிவாக இருப்பாங்க. பாஜக அரசு மீண்டும் வந்துடவே கூடாதுன்னு நினைக்கும் மக்கள் எப்படி அண்ணாமலைக்கு வாக்களிப்பாங்க? இல்லை, அண்ணாமலை ஆதரிக்கிறது இல்லை. நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குல்ல. நீங்கள் இப்போ என்னென்னு கேட்டால், பொதுவாக திராவிட இயக்கங்களுக்கு மாற்று எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் ஒரு கட்சி திடீர்னு உருவாகி எப்படி வந்து அவருடைய வந்து கணிசமான வாக்குகள் வாங்கினார். அந்த வாக்குகள் இப்போ இன்னும் கேட்டால் வந்து நாம் தமிழர் வளர்ச்சியை தடுத்ததே கமலஹாசன் தான். ஏன்னா இவங்க வந்து தேவையில்லாத வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ளே வந்தார். உள்ளே வந்த உடனே கேட்டால் அந்த மாற்று சிந்தனை உள்ள அந்த வாக்குகள் இருக்கு இல்லையா, திராவிட இயக்கம் மாற்று சிந்தனை, அந்த வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் ஆச்சு. மக்கள் நீதி மையன்றது வந்து மாற்றுன்ற அடிப்படையில் தானே போட்டாங்க. அவர் என்னன்னு கேட்டால் வந்து ஒன்றும் பெருசாக கமலஹாசன் வந்து கிழிச்சிருவாருலாம் ஒன்றும் வாக்களிக்கல. இந்த திராவிட இயக்கங்களுக்கு ஒரு மாற்றுன்ற போது பார்த்தீங்கன்னா அந்த வந்து சீமானை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நோக்கி வரக்கூடிய அந்த வாக்குகள் எல்லாம் வந்து கமலஹாசன் பக்கம் திரும்பிச்சுன்னு சொல்ல வரேன். இப்போ அவர் அந்த 7% கடந்து போயிருக்கணும்.
கடந்த தேர்தலில். அப்போது இவர் வந்து கேட்டால் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நுழைஞ்சி அந்த மாற்று அந்த திராவிட இயக்கங்கள மாற்று வாக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிச்சார் கமலஹாசன். அவர் செய்த உருப்படியாக அரசியல் வந்து கமலஹாசன் எதுவும் பண்ணல. நாம் தமிழுடைய வளர்ச்சியை தடுத்தார் தான் நான் குற்றம் சாட்டுவேன். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா அந்த மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கடலை போட்ட பெருங்காய முறை ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ ஒரே ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு பிச்சை எடுக்கிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு கமலஹாசனுக்கு. சரிங்களா? அப்போது இங்கே மாற்றுன்றது பொய்த்து போச்சு. இப்போ இனி வந்து கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் கேட்டினா அவர் ஆரம்பித்த இடத்துல போய் சேர்ந்துட்டு ஐக்க மாட்டார். ஸோ முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ஸ்ட்ராங்காக வலிமையாக நிற்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா சீமான் மட்டும் தான் நிற்கிறார். அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டினா மக்கள் நீதி மைய வாக்குகளையும் இல்லை நாம் தமிழர் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளும் போது 3வது இடத்துக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ நாங்கள் தான் வந்து உறுதியான மாற்று திராவிட இயக்கங்களுக்குன்ற அந்த பிம்பத்தை கட்டி அமைக்க பார்க்குறாரு. முயற்சி தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த முயற்சி பலிக்காது. சீமான் இருக்கிற வரைக்கும் பலிக்காது. நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரைக்கும் அது பலிக்காது. 3வது இடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லமா 2வது இடத்துக்கு கூட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போதெல்லாம் சீமான் எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து புறந்தள்ளப்படுறாரு. கமலஹாசனை உருவாக்குனாங்க. நாங்கள் தான் கமலஹாசன் தான் வந்து திராவிட இயக்கம் மாற்றுன்ற அந்த நிலையை வந்து உருவாச்சு. சரிங்களா? இப்போ வந்து அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க கேட்டால் சீமானும் இல்லாமல் போயிட்டாங்கன்னாக்க அடுத்தது நம்ம மாற்று நாம தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கே மாற்று சிந்தனை தானே சார் முக்கியம். இங்கே சித்தாந்தங்களை பார்க்கறதே கிடையாது. திராவிட இயக்கங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றாக யார் இருக்கிறாங்க? இவங்க திராவிட இயக்கங்களுக்கு வந்து ஊழலாக இருக்கட்டும் அல்லது வேறு எந்த கடவுள் இறை மறுப்பாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், சனாதனம் பற்றி சர்ச்சையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கேட்டால் இதுக்கு ஒரு மாற்று யார் கொடுப்பாங்க? அப்போ இந்த மாற்றுன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று அரசியலை மாற்று வந்து சிந்தனையை கொடுத்தது வந்து சீமான் தான். சீமானை புறந்தள்ளும் போது அப்போ யார் இருக்கிறவங்க தானே இது பண்ணுவாங்க. அப்போ இவங்க யார் இருக்கிறாங்கன்னு கேட்டால் அது நாங்கள் தான் இருக்கிறோம். திராவிட இயக்கங்கள் தட்டி கேட்குற இடத்துல நாங்கள் தான் இருக்கிறோம். இப்போ சீமான் இருக்கிறார். திராவிட இயக்கங்கள் என்ன தவறு செய்தாலும் தட்டி கேட்குற இடத்துல சீமான் இருக்கிறார். இப்போ சீமான் கூட கேட்டால் மற்ற கூட்டணி கட்சிகளை தான் சொல்லியிருக்கிறதோட எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து எதிர்க்க வேணாம்னு சொல்லியோ இல்லை வந்து ஸ்டாலினை எதிர்க்க வேண்டாம்னு சொல்லலை. கூட்டணி கட்சிகளான திருமாவளவன் போன்றவர்களையும் சரி, அண்ணா இவர் வைகோ இவங்கள தான் சொல்லியிருக்காரு. எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் எதிர்க்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. அதுதான் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுக்கணும். அவர் சொன்னதுனால என்னென்னா திருமாவளவன், வைகோ, அன்புமணி இவங்கெல்லாம் ஆளுங்கட்சின்ற இடத்துல இல்லைல்ல. எப்பவுமே இவங்க ஆட்சி அமைக்கலைல்ல. அப்போ இவங்க ஆட்சிக்கு ஆதரவாக இருக்கிறாங்கன்றதுனாலே அவங்க எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்காக நான் கேட்டால் தேவையில்லாமல் எதிரிகளை உருவாக்கி வேணாம். இதன் மூலமாக வாக்குகள் சிதறுது இல்லை. தேவையற்ற வந்து விரோதம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கேயுமே வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வந்து எதிர்க்க வேண்டான்றதோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு நுட்பமான அரசியல் சீமான் வைக்கிறாருன்றது தான் பார்வை. ஒரு நுட்பமான அரசியல். இங்கே நம்ம முக்கியமான எதிரி யாருன்னு கேட்டால் பிஜேபி தான் சொல்கிறாங்க நேரடியாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். 2வது நடக்கிறது பாராளுமன்ற தேர்தல் இல்லையா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியை வன்மையாக எதிர்க்கிறது. அதுக்கு அடிப்படை காரணமே என்ன கேட்டால் தேவையில்லாமல் அந்த சின்னத்தை பறித்து நியாயமே இல்லாமல் மனசாட்சிக்கு விரோதமாக அந்த சின்னத்தை பறித்து அவருக்கு கேட்டால் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன் அண்ணாமலை தேவையில்லாமல் ஆப்பில் ஏறி உட்காண்டாரு. இப்போ அண்ணா வந்து பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் கட்சியின் மூலமாக அம்பலப்படுத்தப்படும், கண்டிப்பாக நிர்மூலமாக்கப்படும். இவங்களுடைய அரசியல் அனாதையாக நிற்பாங்க பிஜேபி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில். நான் சொல்கிறது தேர்தல் களத்தில் சொல்கிறேன். ஏன்னா தேர்தல் களம் என்பது வேறு, இப்போ நடக்கிற நடப்பு அரசியல் வேறு. தேர்தல் நெருங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிரச்சாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க எல்லாருமே சுழட்டி அடிப்பாங்க வந்து பிஜேபியை. நாம் தமிழரில் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான பிரச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளே வந்து திணறும். நாம் தமிழர் சீமானுடைய பிரச்சாரத்தை எதிர்கொள்ள முடியாமல். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலைலாம் வந்து நிற்கவே முடியாது பிரச்சாரத்தில். ஏன்னு கேட்டால் அவருடைய பேச்சுக்கள் கேட்டால் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நேருக்கு சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேரடியாக சொல்கிறேன், சின்னத்தை வந்து ஒழுங்கு முடியாது திருப்பி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சீமான் வந்து ரொம்ப கடுமையான பிரச்சாரத்தை முன்வைப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து திக்கி திணறுவாங்க பிஜேபி. பல இடங்களில் டெபாசிட் போயிடும். யாருக்கு? பிஜேபி சொல்கிறோம். டெபாசிட் போக வந்து கிடைக்காம போகிறதுக்கு காரணமே என்னென்னு கேட்டால் சீமானை தான் இருப்பார். ஏன்னா அந்தளவுக்கு கடுமையான பிரச்சாரத்தை முன்வைப்பாங்க. பிரச்சாரத்தை வந்து சீமானுடைய பிரச்சாரத்தையும் நாம் தமிழ் பிரச்சாரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகளே திணறும் சார். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும். அப்போ பிஜேபி வந்து கடுமையாக எதிர்க்கிற வச்சுக்க, பிஜேபி போட்டியிட அத்தனை இடத்துல சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரச்சாரத்தை முன் வச்சார்னு வச்சுங்களேன், அண்ணாமலை தொகுதி உள்ளே நுழைய முடியாது. நிஜம் இது. நீங்கள் தேர்தல் அரசியல் வேறு. நீங்கள் ஈரோடு தேர்தலில் இவங்க லட்சணம் என்ன நான் பார்த்தேன். உள்ளே போகவே இல்லை, பிரச்சாரத்து தொகுதிக்குள்ளவே போகவே இல்லை. ஈரோடு இப்போ பை எலெக்ஷன் நடந்ததில்ல, அப்போது நாங்கள் களத்தில் இருக்கிறோம். நாங்கள்
இவங்க உள்ள நுழைய முடியல. நான் சொல்ல களத்தில் நான் பத்திரிகையாளர் நான் வந்து களத்தில் இருக்கிறோம் சார். பிக்சர்லேயே இல்லை இவங்க பிஜேபி. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே முழுக்க முழுக்க சின்னத்தை தேவையில்லாமல் அந்த சின்னத்தை பறித்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு நாம் தமிழருடைய தொண்டருடைய சீமானுடைய தம்பியோட மனசில் வந்து ஆழமான காயத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது வந்து நீங்கள் சொல்லலாம் போகிற போக்கில். இப்போ நம்ம கூட விமர்சனம் வைக்கிறோம் சார், நம்ம விமர்சிக்கலாம், தப்பு இல்லை. இவங்களுடைய கவனக்குறைவு தான் காரணம் சொல்லி நானும் கூட விமர்சனம் வைக்கலாம். அந்த விமர்சனத்தை நான் பின்வாங்கலை. ஆனால் எந்த இடத்துல சீமானை விட்டு கொடுக்க முடியாது இல்லை. ஒரு கவனக்குறைவு வரதான் செய்யும். நீங்கள் பேப்பரில் விட்டு போங்களேன். நான் சொல்கிறேன், தினசரி பேப்பர் இருக்குல்ல, அதில் விளம்பரம் கொடுத்துங்களேன். இந்த தேதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சின்னத்தை வந்து நீங்கள் வந்து பதிவு செய்ய கொடுங்க, விண்ணப்பிங்கன்னு சொல்லுங்களேன். எதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இமெயில் அனுப்பி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓடிபி நம்பர், ஏன் இந்த சிஸ்டம் வெளிப்படையாக வைங்களேன். தபால் மூலமாக விண்ணப்பிச்சுட்டு போகிறோம் இல்லையா? அரசியல் கட்சியில் இப்போ நான் கேட்குறேன் சார், அது ஒரு லெட்டர் பேர் கட்சி நல்லா தெரியும் சார், சரிங்களா? அது திட்டமிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கட்சி இதுக்காகவே உருவாக்குனாங்களான்ற மாதிரி கூட ஒரு சந்தேகம் இருக்குது. அதுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க இல்லைன்றது ஒரு பக்கம் இருப்போம். அது நம்ம அதுக்கப்புறம் விசாரணை வச்சுப்போம். நீங்கள் தேர்தல் கமிஷனோட அணுகுமுறையில் வெளிப்படைத்தன்மை இருக்கட்டுமேன்றாங்க. நீங்கள் அனுப்புனா கூட இருக்கட்டும் சார், லெட்டர் வந்து அனுப்புனா கூட சார் நான் கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம் சார். நீங்கள் கடிதமே கூட அனுப்பிடுங்க, இல்லை இமெயில் கூட நான் கவனிக்காம விட்டல. பப்ளிக் பண்ணிட்டு போங்களேன், பப்ளிக்காக ஒரு பேப்பரில் விளம்பரம் பண்ணிட்டு போங்களேன். இந்த தேதிக்குள்ளே இந்த கட்சிக்கு வந்து சின்னத்தை வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும்னு சொல்லி போடுங்களேன் இல்லையா? அப்போ உங்ககிட்டே வெளிப்படைத்தன்மை இல்லை. நான் கேட்குறேன், மக்கள் தெரிஞ்சிடும், வாக்களித்த மக்களுக்கு வேணும்ல சார். 30 லட்சம் பேர் அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. நீங்கள் வந்து கட்சி தலைவரை மதிக்காதீங்க, நிர்வாகிகளை மதிக்காதீங்க. 30 லட்சம் பேர் அந்த சின்னத்தை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா? அடையாளம் தானே, சின்னம்ன்றது அடையாளம் தானே சார். சார் இங்கே வந்து பாத்ரூம் போனாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் போட்டால் ஒரு படத்தை வரைஞ்சி வைக்கணும் இல்லையா? எதுக்கு வைக்கணும் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ பொது கழிப்பறைக்கு போகிறோம்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆண்கள் பெண்கள் இருக்குது, எதுக்கு ஒரு படத்தை வரையணும் நீங்கள் சொல்லுங்கள்? ஏன் படம் வரையணும்? கவனக்குறைவு எல்லா இடத்துலையும் வரும் சார். கிளரிக்கல் எரர்னே சொல்லுவாங்கல்ல, நிர்வாகத்தில் பிழை ஏற்படும். எத்தனை வந்து காரிஜண்டம் இருக்குது தெரியுமா? தமிழ்நாடு அரசு கோப்புகளில் காரிஜண்டம் பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஒரு தவறு நடந்துச்சு கோப்புலன்னு சொன்னால் அது திருத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒன்று அனுப்புவாங்க. அது பேர் காரிஜண்டம் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி திருத்தப்பட்டது ஒரு கோப்பே போகுது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருந்ததுன்னா அது பிழை வந்து திருத்தப்பட்டு சொல்லி மறுபடியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பெண்டிக்ஸாக ஒன்று போட்டு அனுப்புவாங்க, அடிஷனலாக ஒன்று பேப்பர் போட்டு அனுப்புவாங்க. என்னென்னு கேட்டால் இந்த இதை எடுத்து இப்படி ஏன் டெண்டர்லேயே சில விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதை மாற்றி வாசிக்கவும் வரும். கிளரிக்கல் எல்லாத்தையும் வரும் சார். நான் கேட்குறேன், கட்சி நிர்வாகி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கவனக்குறைவாக இருந்ததை கூட விட்டுமே, நீங்கள் இன்னொரு வாய்ப்பு கொடுத்துட்டு போங்களேன், என்ன ஆகிட போகுது அதனால்? அப்படின்னா அவனுக்கு இந்த சின்னத்து மேலே அவ்வளோ பற்று, அவனுக்கு ஏற்கனவே சிலிண்டர் சின்னத்தை நின்னான்ல, அவ்வளோ பெரிய கட்சி அது. சொல்லுங்க பாலாம். இப்போ சாதாரணமாக நான் பொதுவாக சொல்லுவோம், அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு உள்ள ஒரு பிரச்சனை வருது, கோஷ்டி வருது. இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ் பிரச்சனை வந்துச்சு. இபிஎஸ்க்கு அந்த சின்னம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எதனுடைய அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் பிரதிநிதித்துவம். மக்கள் பிரதிநிதியாக வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அந்த சின்னத்தை வந்து கொடுக்குறாங்க அங்கீகாரம் பெற்ற கட்சிகளுக்கு. அங்கீகாரமும் ஒன்று தான். இங்கே பதிவுன்னு கூட எடுத்துப்போமே, பதிவும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்களே, எம்பி இல்லாத போட்டோம், எம்எல்ஏ இல்லாத போட்டோம் சார், 30 லட்சம் பேர் வாக்களிச்சிருக்கிறாங்களே. அந்த கணக்காவது ஒப்பீடு வைங்க, கொண்டு வந்து போடுங்க. அந்த பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டியோட மெம்பர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நியாயம் வேணாமா சார்? மனசாட்சியம் வேணும்ல. நீங்கள் சின்னத்தை பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்படியாவது 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு தள்ளணும் சீமானை. ஆனால் விட மாட்டாங்க. இதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தாமரை சின்னத்துக்கு வாக்களிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கை ஏற்கனவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே இவங்க நோட்டா கிட்ட தான் ஜெயிக்கணும். இப்போ நோட்டாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக தோக்க போகிறாங்கன்னு தெரியும். நோட்டாவையாக ஜெயிக்கிற நிலைமையில் இருந்தாங்க. இப்போ நாம் தமிழர் விரோதம் பண்ணதோடைய விளைவு கேட்டால் நோட்டாவுக்கு கீழே போவாங்க, டெபாசிட் கிடைக்காம போயிடும். நாம் தமிழர் நேருக்கு நேர் மோதுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமான அரசியல். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு அரசியல் வந்து பார்த்திங்கன்னா முட்டாள்தனமாக பண்ணக்கூடிய ஒரே யாருன்னா அண்ணாமலை தான். நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா உங்களுடைய பொது எதிரி யார்? திராவிட இயக்கங்கள். நீங்கள் அவங்கள நோக்கி நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய பயணம் இருக்கணும்னுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டிங்கன்னா, 3வது இடத்தை தக்க வைக்கணுன்றதுக்காக அவங்கள எதிர்க்கிறதா ஒரு சீனை போட்டுக்கிட்டு, சரிங்களா? உண்மையாக சீன் தான். அவங்கள எதிர்க்கிறதா சீன் போட்டுருக்காங்கன்றதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? நீங்கள் வேணா பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஜாபர் சாதிக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தேடும், இவங்க அகோரத்தை தேடுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க ஆர்கே சுரேஷை தேடுவாங்க, அவங்க வந்து அசோக்குமார் தேடுவாங்க. இதில் வந்து புரியலையா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உங்களுக்கு? இதில் நுட்பமான ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமாரை தேடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, இவங்க ஆர்கே சுரேஷை தேடுவாங்க.
அவங்க சாதிக் பாஷா ஜாபர் சாதிக்கை தேடுவாங்க. நீங்கள் கைது இவங்க பண்ணிட்டாங்க. கைது பண்ணியிருக்கட்டும், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகோரத்தை கைது பண்ணுவாங்க. பாருங்க வேண்டாம், அகோரை 2-3 நாளில் கைது பண்ணுறாங்க. இப்போ புரியுதுங்களா? இது ஒரு வகையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் தான் சார். நான் அதுக்காக உள்நோக்கம் கற்பிக்கல சார், ஆனால் அரசியல் நான் சொல்கிறேன், நடப்பு அரசியல் தான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல உண்மையாக இருக்கிறது வந்து சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பித்தலாட்ட அரசியல் வந்து சீமான் கிட்ட கிடையாது. நீங்கள் வேணால் பாருங்கள், அதாவது நட்பு பாராட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே பத்திரிகையாளர் கூட்டத்தில் தான், எதிர்க்கிறதும் அதே பத்திரிகையாளர் கூட்டத்தில் தான். அந்த மறைமுகமானலாம் கிடையாது, பின்பக்கமாக புறவாசல் வழியாக அதெல்லாம் கிடையாது. ஒருத்தர் திட்டம்னா பத்திரிகையாளர் முன்னாடி திட்டுவார். அதுவும் கூட ஒரு வகையில் பலவீனம் தான் ஆகுது. சரிங்களா? ஒரு கோவ ஆவேசமாக திட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் கூட ஒரு ராஜீவ்காந்தி அந்த கொலை வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காயப்பட்டிருந்தாங்கல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவங்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக பைத்தியக்காரி அப்படின்ற மாதிரிலாம் கடுமையாக சாடிட்டார் சீமான். அது சில நண்பர்கள் கூட கேட்டாங்க, எப்படி சார் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க சார், அவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தானே, அந்த குண்டுவெடிப்பில் வந்து அந்த மாதிரி விரல் போயிட்டு பாதிக்கப்பட்டவங்க. அப்போ நான் சொன்னேன், தப்பு தான் அந்த மாதிரி பேசல, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறேன் பொது மேடையில். ஆனால் உள்நோக்கம் இருக்காது. உள்நோக்கம் இருக்கா? சீமான் பேச்சு வந்து உள்நோக்கமாக வந்து வன்மமாக வச்சு ஒருத்தரை வந்து கருவறுக்கணுன்ற அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் இருக்காது. ஒரு போகிற போக்கில் என்ன கேட்டால் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு ஆவேசமாக பேசுகிறது தான் இல்லையா? அதனால வந்து அப்படி தான் தரும். உள்நோக்கம் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். பேசணும் தப்பாக சரியானது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்நோக்கம் கிடையாது, ஒரு வன்மம் கிடையாதுன்னு சொல்கிறேன். அதனால் இவங்க தேவையில்லாமல் பிஜேபி வந்து தூங்குறக்கூடிய சீன்ற கதையாக தான் ஆயிடுச்சு. இப்போ அவர் பாட்டுனா அவங்களுடைய அரசியலை முன் வச்சு போகிறாங்க. பிஜேபியை அவங்க எதிர்ப்பு என்ன சொல்கிறோம்னா திராவிட ஆட்சிகள் தான் எதிரி. நாம் தமிழுக்கு யாருன்னு கேட்டால் திராவிட ஆட்சிகள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரை எதிரி இலக்கு வச்சு அவங்க நகர்றாங்கன்னு கேட்டால் நீங்கள் தேவையில்லாமல் சந்தில் சிந்து பண்ணீங்க, நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டு முழிப்பீங்க, அவதிப்படுவீங்க, நீங்கள் அதான் நடக்கும். விவசாயி சின்னம் இல்லாமல் போனால் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வங்கியில் பெரிய மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா? சின்னமே இங்கே சீமான் தானே சார். இப்போது சின்னம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மனசு பதியப்பட்டது தான் விவசாய சின்னம். அந்த விவசாய சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கூட அவகாசம் இருக்குது. இது ஒன்று கேட்டால் நீதிமன்றத்தில் தீர்க்க வேண்டிய பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அலுவல் ரீதியாக தீர்த்துக்க முடியும். சரிங்களா? உண்மையிலே என்ன கேட்டால் வந்து மறு விண்ணப்பம் கூட கேட்க முடியும். டிஸ்கிரிப்ஷன் பவர் தான் சார் இது. தேர்தல் கமிஷன் நினச்சா பண்ண முடியும், அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே இப்போ நான் கேட்குறேன், அதே வீரசேகர் ரெட்டியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த சின்னம் வேணாம், எங்களுக்கு வேறு சின்னம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இவங்க மறுத்துருவாங்களா? நான் கேட்குறேன். திட்டமிட்டு கொடுங்கணும் தானே, இது சின்னத்தை பறிக்கணுன்றது தான் இது பண்ணது, திட்டமிட்டு பண்ணது தான். அதெல்லாம் தேர்தல் கமிஷனுக்கே வந்து அதிகாரம் இருக்குன்ற நான் சின்னத்தை கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்குறது தான் நியாயமானது, அதுதான் கரெக்டானது. நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க, அவங்க விண்ணப்பம் கொடுத்துருக்குறாங்க, அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை பண்ணிவிட்டு கொடுத்துட்டு போங்க. அப்படி ஒரு வேளை கிடைக்கலன்னா இவங்க இருக்கிற என்ன சின்னம் இவங்க வந்து வழங்கப்படுதோ அதான் நான் சொல்கிறார்ல, செருப்பு சின்னம் கொடுத்தாலும் சரி, அது எந்த சின்னம் கொடுத்தாலும் கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து சேர்ப்பாங்க. இன்னும் என்ன சொல்ல உக்கிரமாக போய் சேரும். இன்னும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. நீங்கள் சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சின்னம் அறிவிச்சாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்னம் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஏற்கனவே மெழுகுவர்த்தி சின்னத்தில் இருந்தவங்க தானே. ஆமாம் இல்லையா? இந்த விவசாய சின்னமே இல்லைன்னு ஒரு தீர்மானம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஒரு வகையில் எதிரி யாருன்றது டிக்ளேர் ஆகிடுது இல்லையா? இவங்க நினைக்கிறாங்க என்ன கேட்டால் சீப் எடுத்து வச்சு ஒழுங்கி வச்சுட்டா கல்யாணம் நின்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது. சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய சின்னம் கொடுத்தாலும் கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்துருவாங்க. அங்கே சீமான் தான் சின்னம், நாம் தமிழர். தேர்தல் நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்கடிகள் தராங்க சார்? ஒரே காரணம், பிஜேபி என்னன்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு நேர்மையான அரசியல் பண்ணாத கட்சி எது வந்து இந்தியாவில்னு கேட்டிங்கன்னா அது பிஜேபி தான். அவங்க எதிர்பார்க்க கேட்டால் மற்ற கட்சிகளை அழிக்கணும், இவிஎம்மில் கோல்மால் பண்ணணும், இதுதான் அவங்களுடைய இலக்கு. அது அகில இந்திய அளவில் அதுதான், தமிழ்நாட்டிலே அதான் பண்ணுறாங்க. இப்போ இந்த இடத்துல அவங்க என்னன்னு கேட்டால் திராவிட கட்சிகளை அவ்வளோ ஈஸியாக வந்து சாய்க்க முடியல. சாய்க்கிற இடத்துல யார் இருக்கிறாரு கேட்டால் சீமான் இருக்கிறாருன்றது உண்மை. சீமானை புறந்தள்ளும் போது பார்த்தீங்கன்னா மக்களுடைய பார்வையெல்லாம் நம்ம பக்கம் வரும், நாம தான் மாற்றுன்றதை நம்புவாங்க மக்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நடக்காதுன்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக நடக்காது. ஏன்னா சீமானை அவ்வளோ ஈஸியாக இவங்க வந்து தள்ள முடியாது. அது அப்படி ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா அது முட்டாள்தனம். விமர்சனங்கள் வரலாம், கட்சியிலிருந்து பல பேர் வெளியேறலாம், விமர்சிக்கலாம், எல்லாம் நடக்கலாம். எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குது, எனக்கும் கூட ஒரு பார்வை இருக்குது, பத்திரிகையாளர் முறையில் ஒரு பார்வை இருக்குது. ஆனால் சீமானை விட்டு கொடுக்க முடியாது. சீமானை வந்து பார்த்தீங்கன்னா சீமானை தவிர்த்து இங்கே தமிழ்நாடு அரசியல் கிடையாது சார். நம்ம இருக்கிற ஒரு சக்தி சீமானே நம்ம இழக்கவும் முடியாது. அண்ணாமலை 2024க்கு பிறகு நாம் தமிழர் என்ற கட்சி இருக்காதுன்னு சொல்கிறாரு. இவிஎம் இருக்குல்ல, மெஷின் இருக்குன்ற தைரியம் தான், வேற ஒரு தைரியம் கிடையாது. எங்கே வந்து குக்கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீமானை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே மேடையில் நிற்க வைப்போம், எங்கே ஒரு குக்கிராமத்தில் கொண்டு போய் நிற்க வைப்போம். இது யாருன்னு கேளுங்க, சொல்லுவாங்க சீமானை சொல்லுவாங்க. அண்ணாமலை காட்டுங்க, தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அண்ணாமலை தெரியாது, மக்களுக்கு தெரியாது சார். குக்கிராமத்தில் கொண்டு போய் நீங்கள் சிட்டியில் கொண்டு ஒன்று பேசிடலாம், இல்லை டிவி இந்த சோஷியல் மீடியாவில் பேசிட்டு வந்து விதவிதமாக முகத்தை காட்டிக்கலாம். சரிங்களா? குக்கிராமத்தில் வந்து தெரியாது. சீமானை நீங்கள் பட்டி தொட்டி கொண்டு போய் எங்கே வச்சாலும் சீமான் அடையாளம் தெரியும்.
இதுலேயும் பெரிய நடிகன் ஒன்றும் கிடையாது. சீமான் நடிகனா கிடையவே கிடையாது, சரிங்களா? ஆனால் சீமான் வந்து அடையாளம் தெரியும், பட்டி தொட்டியெல்லாம் சீமான் அடையாளம் தெரியும். ஆனால் அண்ணாமலை யாருன்னே தெரியாது. ஏதோ நகர்ப்புறங்களை வேணால் சொல்லலாம், காட்டலாம், அது கூட சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மக்களோட புழக்கத்தில் இருந்தாருன்னா அது கூட தெரியாது. ஆனால் சீமான் அப்படியா, சீமான் வந்து அறியப்பட்ட தமிழ்நாடு முழுவதும் இல்லை, உலகம் முழுவதும் தமிழெல்லாம் அறியப்பட்ட ஆள் தான் சீமான். சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிடரத்தோ தகிடரத்தகிடரத்தகிடரத்